உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே, மீண்டுமாக ஒரு மத்தியான வேலை நேரத்தில் ஐயா உமது பாத படியிலே சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே ஐயா தகப்பனே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலே தகப்பனே ஐயா, இந்த மெசேஜை கொண்டு வர பிள்ளைகளை ஆசீர்வதியும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது நாமத்தினை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, உமது மகிமையும் கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். நீரே எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. இயேசுவே, கர்த்தாவே, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே தகப்பனே, உம்மை அறியாமல் ஆண்டவரே ஐயா அநியாயமாக திரியும் பிள்ளைகளே ஆண்டவரே உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, எல்லோரும் உம்மை அறிந்து உமது செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, இந்த இடத்துல ஐயா உமது அசைவாடல் எங்களுக்கு ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. இன்றைய நாளிலே ஐயா இந்த இடத்திலே ஐயா உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெறும் கையோடு அனுப்பாதபடி வந்தது நல்லது என்று அறிஞ்சு செல்லும்படியாக நீர் ஆசீர்வதித்து தேவைகளை நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொள்ளும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் அவர் எங்களை தன்னுடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவன். அவருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருப்பது அவசியமாய் காணப்படுகிறது. அப்பா, இந்த அருமையாக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. இம்மட்டுமாய் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்துமாக நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் எங்கள் கண்மலையா இருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முடிந்தவர்கள் இது தெரிந்த பாடல் தான். நாங்கள் முதலாவது சிங்களத்திலே பாடப்போகிறோம், அடுத்ததாக தமிழிலேயும் பாடுவோம். தெரிந்தவர்கள் தெரிந்த வரிகளை நீங்கள் பாடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மகே பார்வதயானே நாரகநாத பவே மகே பார்வதயானே நாரகநாத பவே பலயந்தே சிந்திரி சமிதே மகே மற்ற சுதுசானனே magi mata sudusanani aradhana batai 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 mage balahina mote de obe karunavadum samide mage balahina mote de obe karunavadum samide Yesurajum mage balayanisa kisida beyanuvami Yesurajum mage balayanisa kisida beyanuvami aradhana batai aradhana batai aradhana batai aradhana batai aradhana
දතු සෙවණෙහි මසදා මා සතුටින් ප්‍රීති වෙමු ඔබේ දතු සෙවණෙහි මසදා මා සතුටින් ප්‍රීති වෙමු සුදාත්මනි මගේ මිතුරාණනි තුලියට සුදුසානනි සුදාත්මනි මගේ මිතුරාණනි තුලියට සුදුසානනි ආරාධනා ඔබටයි 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 මගේ ජීවිත කාලෙ පුරා ඔබේ පස සමන් ගී ගයමි මගේ ජීවිත කාලෙ පුරා ඔබේ පස සමන් ගී ගයමි රජන් ඔබේ ගල සමයාපත සිතිමින් තුති පුරමි රජන් ඔබේ ගල සමයාපත සිතිමින් තුති පුරමි ආරාධනා ඔබටයි 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 මගේ පර්වතයානනි මාරගිනාද ඔබ වේ මගේ පර්වතයානනි මාරගිනාද ඔබ වේ බලයෙන් දේසින් පිරිසමිදේ මගේ මට සුදුසානනි බලයෙන් දේසින් පිරිසමිදේ මගේ මට සුදුසානනි ආරාධනා ඔබටයි 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 මගේ බලහින මොහොතේදී ඔබේ කරුණාව දුන් සමිදේ මගේ බලහින මොහොතේදී ඔබේ කරුණාව දුන් සමිදේ යේසු රජුන් මගේ බලය නිසා කිසිදා බිය නොවෙමි යේසු රජුන් මගේ බලය නිසා කිසිදා බිය නොවෙමි ආරාධනා ඔබටයි 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 මගේ පර්වතයානනි මාරගිනාද ඔබ වේ මගේ පර්වතයානනි මාරගිනාද
மகிநாத உபவே தேசின் பிரி சமிதே மகை மற்ற சுதுசானனே வலயந்தேசின் பிரி சமிதே மகை மற்ற சுதுசானனே ஆராதனா உபட்டாய் 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 கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 இந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் இந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன் ஆராதனை
கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நானும் நீங்களும் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள் இந்த கொரோனாவினாலும் அநேக காரியங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்திலும் அழைத்த உண்மையுள்ள தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லாம் பாதுகாத்து, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து, தேசங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாங்கள் யோசித்து பாருங்கள், கடந்த இவ்வளவு காலங்களிலும் உலகம் முழுவதிலும் அக்கினி எரிகிறது போல இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த அக்கினி ஜுவாலை எங்கள் பேரிலே பற்றாதபடி அந்த தேவன் இம்மட்டுமாய் காத்து வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், மகா இரக்கம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அந்த பலத்த கரம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவருடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், நாங்களும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பது நிச்சயமாய் அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரிலே அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம், கடனுக்கு வந்தோம், கடனுக்கு போகிறோம் என்று இல்லாதபடி எங்களை காத்த அந்த தேவனுக்கு எங்களுடைய முழு உற்சாகமாய் நாங்கள் நன்றியை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. முழு பலமாய் நாங்கள் நன்றியை செலுத்த வேண்டும். அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அவரை துதிப்பதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அவரை துதிக்க 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 எங்களை சுற்றி இருக்கிற கட்டுக்கள், எங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், எங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் அகற்றி அவர் எங்கள் மேலே அவருடைய கண்களை வைத்து ஆலோசனை தருவது மாத்திரமல்ல, எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாடல் தெரிந்தவர்கள் முழு உற்சாகத்தோடு, உங்களுக்கு எப்படி இந்த பாட்டை பாட முடியுமோ, ஆராதிக்க முடியுமோ, தேவனை துதிக்க முடியுமோ, கைகளை உயர்த்தி சந்தோஷமாய் உற்சாகமாய் நாங்கள் இந்த பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலம் ஒரு பொல்லாப்பும் முனை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை காத்திடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளால் மூடுவார். இரவும் அடைக்கலமே என் கோட்டையும் அவர் செய்யும் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. கலம் புகவே தம் சிறகுகளால் அவர் சத்தியம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலின் நம்பிக்கும்
வே மாட்டேன் சேட்டையின் கீழடக்கம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடக்கம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காத்திடுவார் கரங்கள் பாதராதபடி சென்றிடுவார் சேட்டையின் கீழடக்கம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடக்கம் புகவே தம் சிறகுகளால் தேவனின் அடைக்கலம் அணைகாமலை ஒரு வாதம் உன் கூடாரத்தையே அணைகாமல் ஹalleluya. நான் ஏன் நேசிக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவர் நேசிக்கிறபடி இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. ஹalleluya. இது அவர் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம். அவரை துதிக்கும்படியாக, எங்களுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிடும்படியாக, நாங்கள் எவ்வளவு தூரம் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டும்படியாக, எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களை நோக்கி எங்கள் கண்களையும் இருதயங்களையும் ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம். எல்லா யோசனைகளையும் ஒரு இடத்திலே வைத்துவிட்டு அவரை நோக்கி எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஹalleluya. We're in the blood of the Lamb. Wonder working. We're in the precious blood of the Lamb. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working. Thank you, Lord, for bringing us here today.
Thank you, Lord Jesus, for listening to our worship, Lord Jesus. Thank you, Lord Jesus. We put this whole thing today, Lord Jesus, that's happening today, Lord Jesus. We help the pastor, we help everything that's going to happen today in this church, Lord Jesus. Thank you, Lord Jesus, for helping every single one of us individually, Lord Jesus. Thank you, Lord Jesus, for worshiping. Thank you, Jesus, for helping us, each of us. In my name we pray, amen. Amen. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பல காலம் உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். எல்லாருக்கும் நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. புதியவங்க கணக்கு இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். சத்த யோத்தி கிடைக்குதா? ஹல்லேலூயா. நல்ல சுகமா இருக்கிறீங்களா? ஆமென். கடந்த காலங்களில் இன்னைக்கு நான் மெசேஜ் எடுக்கல, என்னாலும் ஆண்டவர் பேசுறதை நான் பேச போகிறேன், சொல்கிறதான் பேச போகிறேன். கடந்த காலத்துங்களில் நீங்கள் அந்த மற்ற எங்கள் சேர்ச்சியில் நாங்கள் கொஞ்சம் சில வாசகம் சொல்லியிருந்தேன். அது இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தம்பியாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2020 வந்து கொஞ்சம் சரியில்லை எங்களுக்காண்டு. அதே மாதிரி சில காரியம் நடந்திருக்கு, துக்கமான காரியமாக தான் இருக்கு போட. இன்னும் அது முடியாத மாதிரி இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார், என்னையும் ஆசீர்வதிச்சிருக்கார், உயிரை தந்திருக்கார். அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் தானே? ஆமென். என்றாலும் இப்போ எங்களை ஒவ்வொருவரையும் அழைச்சிருக்கார் ஆண்டவர். என்னத்துக்காண்டியண்டா தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு மாற்றிருந்தான். ஏன்டா இங்கே பிறந்துருக்காங்க. நாங்கள் இங்கேயோ பிறந்தோம், குட்டி பிள்ளைலாம் கணக்கு இருக்கிறாங்க. இங்கே பிறந்த பிள்ளைங்க ஒரு பிள்ளை இருக்கு, இங்கே பிறந்தது, இங்கே பிறந்ததான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு தான் இங்கே அங்கே பிறந்துருப்பாங்க தெரியாது. ஆனாலும் அவைக்கு தெரியும் இப்போ இங்கே ஆண்டவர் கொண்டு வந்தாருண்டு. அவற்றை காரியங்களை அவருக்கு தெரியும். இப்போ உண்மையாகவே இந்த செய்திக்கு வந்த ஆட்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இருக்கிறார். உயிரை பாதுகாப்பர், உங்களை பாதுகாப்பர். அதை அதுக்குத்தான் அவர் இருக்கிறார் கடவுள். அது எங்களை தெரிஞ்சு கொண்டு அதுக்கு தான் எங்களை பாதுகாக்கத்தான். ஏன்டா இப்போ பாருங்க, விடிய ஒரு நீசத்தாட்ட இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் போகிற நாடுகளில் கூடிக்கொண்டே போகுது, சாகிறது. ஆனால் படுகுது ஆக்கள். இந்த வருத்தமாக போடுறதெல்லாம் கணக்காக இருக்குது. அப்போ அதை நினச்சா நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். பாக்கி பேச நான் நினைக்கிறேன். அதே போல் ஆண்டவர் சில பேர் அழைச்சிருக்கிறேன். இந்த புது பிள்ளையெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட அழைப்பு இல்லாமல் இங்கே வர முடியாது. நான் அதை சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் அப்படி தெரிஞ்சு தான் அப்படி ஆண்டவரை கொண்டு வந்தேன். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் இந்த வயசில் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். அது உண்மையாகவே நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அதை கண்டு கொள்வீங்க கட்டாயம். ஏன்னா இந்த உலகம் போய் சரியான போய் உண்மை மாதிரி இருக்கும், ஆனால் போய் அது நாங்கள் இப்போ இந்த பிள்ளைகளை கடந்து வந்தபடியே தான் நான் அதை சொல்கிறேன். உண்மையாக எல்லாம் போய் எல்லாம் மாய. ஆனால் இந்த பைபிள் ஒரு ஆள் சொல்கிறேன், எல்லாம் முடிச்சுட்டு சொல்கிறேன் மாயண்டு. அது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்ல தேவையில்லை, சொல்கிறேன். ஏன்னா நான் எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கேன். நான் இது எல்லாமே சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆனால் உண்மையாகவே பைபிளில் கன்னடத்தில் கன விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் நான் 2-3 வருஷத்தை எங்களை சின்ன பிள்ளைகளுக்காக எங்களுக்கு எனக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் மாய உலகம். இந்த மாயத்தை நாங்கள் தப்பியிருக்கிறோம் தான் நினைக்கிறோம். ஆனால் இதை விட கொடூரமான காலம் வந்து வரப்போது. இன்னும் தப்புறதுக்காக நாங்கள் டபுளாக நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டி இருக்குது. கட்டாயம் செய்யுங்க. ஏனென்றா அது என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னால், அவர் உண்மையாக வரப்போகிற இருக்கிறார்ன்றதை நீங்கள் அறிவிக்கிறதுக்காக தான் இன்னும் உங்களையும் அழைச்சிருக்கிறேன்ட்டு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் தெரியும். எங்களுக்கு ரசிக்கப்பட போகிறாங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த காரியம். இப்போ சின்ன பிள்ளை உங்களுக்கும் தெரியும் ஆண்டவரே எங்களை அழைச்சிருக்கிறாரு. இனி வரும் காலங்கள் சரியான கொடூரமான காலமாக இருக்க போகுது. அதில் வந்து அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மையாகவே நான் அந்த வசனம் அப்போ சொல்லி நான் சில பேர் ஞாபகம் இருக்க தெரியாது. எரேமியா வசனம் கிடக்குறீங்களா? எரேமியா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா இருக்கா?
ஏன்னா நாங்கள் அந்த சனத்துக்காண்டி உண்மையாக கவலைப்பட்டு நான் இந்த யுத்தம் இந்த கண்ணுக்கு தெரியாத யுத்தம் பார்த்து போலே நான் வாய்ப்பெல்லாம் துவங்கிட்டேன் ஜெபிக்கிறதுக்கு கனகாலத்துக்கு மேலே ஜெபிக்க துவங்கிட்டேன் மக்களுக்கா உங்களுக்கா எங்களுக்கா எல்லாருக்கும். ஆனால் இதை ஏன் ஆண்டவர் எங்களுக்கான எங்களுக்கான ஜெபிக்க வச்சாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, அனுபவப்படுது. இப்போ வாசிக்க முடியுமா? கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். என்ன சொல்லுங்க? வேண்ட சொல்லியே வேண்டாம். சரி வாசி, வேண்டாம்னு சொல்றாரு. வரையா கவனிங்க. 12 வாசிங்க. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். ஆமென். என்னத்தினால கொல்லுவர்னு சொல்லிங்க? கொள்ள நோயா? இது இப்போ வந்ததுக்கு கண்ணுக்கு தெரியாத கொள்ள நோய். இதை நான் எங்களுக்கு வாசிக்க தெரியல. ஏன்னா நான் ஜெபிச்சுட்டு ஜெபிக்க வந்தது. அவர் இது தம்பி வந்திருக்க காலகட்டத்தில் என்ன பிரதரங்க கூட்டிகிட்டு போனபடி அதை சொல்ல முடியாமல் போச்சு அப்போ. ஆனால் இது வந்து உண்மையாகவே ஆண்டவருக்கு தந்தது சொல்ல சொல்லி போய், ஆனால் அது சொல்ல முடியாமல் அது தடுத்து கொண்டே இருந்தது. ஆனால் இது வந்து நடந்து முடிஞ்சிருது. பார்த்தீங்கன்னா கண்ணு நான் நினச்சா ஒரு 5 வருஷம் தான் சாக போகணும், பார்த்தா இந்த லட்சத்தில் வந்து நிற்கிது. இது வந்து அப்போ சொல்லியிருந்தார், ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்காண்டி. ஏன்டா எனக்கு சொல்ல இல்லை, ஆனால் உண்மையிலே இது பெஸ்ட்ன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஏன்டா அவ்வளவு அக்கிரமம். ஏன்டா நாங்கள் அழைக்கப்பட்ட நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எங்கட கிரியை வந்து வேறையா இருக்கணும், சிந்தனை வேறையா இருக்கணும். சேர்ச்சிக்கு வந்துட்டு வெளியில் போன அப்புறம் வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. அதுக்காக அவர் சொல்லி கொண்டு இருந்தார் கூட. அப்போ எனக்கு இதை எச்சரித்தார், நீ ஜெபிக்காதேப்பா, ஜெபி வேறு எனக்கு ஜெபி. தேவையான காரியங்கள் இருக்குது. அந்த தெரியுதானே இந்தியாவில் தட்டி பார்த்தா கொள்ளை கப்பளிப்பு ஒரே போந்தான். அதே மாதிரி எல்லா நாளும் நடந்து வந்துருக்கு. இந்த இளம் பிள்ளைகள் இங்கே பாருங்க, இந்த லண்டன் தேசத்தில் இங்கே பிறந்து வளர்ந்தது, இங்கே வந்தது வந்து சேர தெரியும் தானே, அதெல்லாம் சொல்லியிருந்தேன். நீ ஜெபிக்காதேப்பா, என்ன ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லுவார், ஜெபிக்க வேண்டாம். அப்போ ஏன்னு பார்த்து எனக்கு கவலை வந்தது. ரெண்டாவது நாங்கள் ஜெபிக்காம மனுஷெல்லாம் மனத்தியாக ஜெபிக்கும், ஆண்டவரே புட்டும் ஆக்களை கொள்றேன் இதெல்லாம் நான் சொல்றது இல்லை. அப்போ நிப்பாட்டு நான் ஜெபிப்போம், உங்களை சித்தப்படி நடத்துமாண்டு. ஆனால் சித்தப்படி இல்லை, சித்தப்படி தான் நான் ஜெபிச்சோன்றேன். மனுஷன் இருக்கிறது, ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறேன், ஏன் சாப்பிடுறேன் அந்த அப்பா சண்டை பிடிக்கிற மாதிரி. ஆனால் இது உண்மைதான், அப்படித்தான் சண்டை பிடிக்க வேண்டி இருக்குது. அதுக்கு நானும் நீங்களும் சொல்லி கொடுக்கணும். என்னடாக ஜெபிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு எத்தனையோ 1000 லட்சக்கணக்கில் ஜெபிச்சு இருக்கிறாங்க. அதை நாங்கள் ஓரளவுக்கு லிசன் பண்ணணுன்றதுக்காக தான் இதை சொல்லி வச்சிருந்தேன். இது உண்மையாக வந்துச்சு. லட்சக்கணக்கில் செத்து போச்சு. நான் ஒன்று சாப்பிட்டோம்னா லட்சக்கணக்கில் செத்து போச்சு. பெரிய துக்கமாக இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல வசனத்தை தந்திருந்தார். அதை நான் சத்தியம் இது ஒன்றும் எடுக்கலை. ஏன்னா பிரதர் வரன்றபடியாக நான் தெரியாம போச்சு. சரி, என்றாலும் எனக்கு பேசணுமா இருந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இடம் முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டத்தை. இனி இதை விட ஒரு காரியம் வரப்போகுது, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இதை விட ஒரு காரியம் இதை அப்புறம் சொல்லி போட்டு ஐயோ அவங்க சொல்லி போட்டாரே அதுக்குள்ளே நான் நடக்க அப்படி இல்லை. இதை விட ஒரு காலகட்டம் ஆண்டு தெரியாது. குமாரன் வந்து கோபம் கொள்ளாவது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாம், ஜெபிச்சு கொள்ளுங்க. ஜெபந்தான் முக்கியமாக இருக்குது. ஜெபத்தால் தான் பல விஷயங்கள் எங்களோட குடும்பத்தையே நாங்கள் காப்பாற்றலாம், எங்களோட குடும்பத்தையே காப்பாற்றலாம். சரி, இன்னொரு வசனத்தை நான் பண்ணோட காட்டி சொல்லலாம், நேரம் போச்சு. ஹல்லேலூயா. இப்போ இந்த எங்களோட பிள்ளைகள் வந்து இந்த காலகட்டத்தில் சரியான கவனம் இருக்க வேண்டியதுக்கு தாழ்வோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து சரி முடிச்சு விடுவோம். ஏன்னாடா அடுத்த 2 பேர் பிரசங்கமாக இருக்கிறபடியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நான் காட்டி தந்திருக்கேன், அப்படியே நீங்கள் நடத்தி கொண்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த ஓய்வு நாளிலும் நீர் எங்களை இந்த இடத்தில் ஒன்று கூட்டிய கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் இந்த ஓய்வு நாளை காண எங்களை இந்த இடத்தில் நீர் ஒவ்வொருவரையும் முகமுகமை காண நீங்கள் கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி என்று ஸ்தோத்தரிக்கிறேன். இனுமாய் தகப்பனே, இந்த ஆராதனையில் நீங்கள் கூடவே இருந்தீங்க. துதிகள் செய்த பிள்ளைகள் மீது உமது அபிஷேகம் இருந்ததுக்காக நன்றி ஐயா. அழகான ஆராதனை காண செய்த கிருபைக்காக நன்றி.
ஆண்டவரே இந்த சகோதரன் கொடுத்த வார்த்தைக்கா நன்றி. இதன்படி நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கய்யா தகப்பனே. உமது தேவ சாபம் எங்கள் மீது கடந்து வராமல் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாய் வாழத்தக்க பலத்தையும் ஆவியின் பலத்தையும் தந்தது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஜெபங்களுக்கு முக்கியம் கொடுத்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாயும் எங்கள் தேசங்களுக்காக திறப்பில் நின்று ஜபிக்கிற பிள்ளைகளாயும் நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்னமாய் தகப்பனே வந்த ஒவ்வொருவரையும் இரத்த கொட்டையில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு மீதும் நீர் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல உமது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கய்யா. இயேசுவின் ரத்தம் உமது பிள்ளைகளுக்கு எதிர்ப்பு சக்தியா இருந்து எந்த ஒரு கொள்ளை நோயும் எந்த ஒரு தீமையும் ஆபத்தும் உமது பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அணுகாமல் நீர் பாதுகாப்பு மரணம் கோட்டையமாய் இதுவரை வழி நடத்தினீர். இனிமேலும் நீர் கூடவே வழி நடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்னுமாய் ஆண்டவரே வார்த்தையை கொடுக்க போற சகோதரிக்கா ஸ்தோத்திரம். சகோதரி ஊடாக ஆவியானவரை நீர் எங்களோடு இடைப்படும் நாம் உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று அந்த சகோதரியோட நீர் பேசும். நீர் எங்களோடு என்ன பேச நினைக்கிறீரோ அதை பேசும்படி இயேசப்பா உமது வார்த்தை பகுதியை ஒப்புக் கொடுக்கிறேன். மிகுதியாய் சகல பகுதிகளும் உமது கருத்துக்களாய் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். மகா கிருபைந்த கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. வானம் பூமி அழிந்தாலும் வார்த்தை அழியாது. இயேசுவே இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் எங்களை நன்மையாக நடத்த போகிறதுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே இன்றைய நாளில் நீங்கள் உங்களோட பாதத்தில் முழுமையாக ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த இயேசு ஜீவிக்கிறார் சபை கூடாக கர்த்தாவே இந்த சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த கூட்டங்களை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. எந்த ஒரு தடையும் இல்லாதபடி கூடவே இருந்து நீங்கள் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீங்கள் பாதுகாத்து உங்களோட அன்பிலும் மறைவனைப்பிலும் பாதுகாப்பிலும் என்று நீங்கள் காத்து நடத்த போவதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவே நீங்கள் எங்களை ஒரு பொழுதும் கைவிடாமல் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. நீடித்த நாட்களின் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று உங்களோட வார்த்தையின்படி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தரும் கர்த்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தாவே உங்களுடைய கிருபை ஆண்டவர் கர்த்தாவே. இன்றைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து இந்த ஜெபத்தை தொடக்கி முடியும் வரைக்கும் கூடவே இருந்து வழிநடத்துறதுக்காக நன்றி. எல்லாவற்றையும் உங்களோட பாதத்தில் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நாங்கள் முந்தி கை கழுவாதபடியால் ஆண்டவர் இப்போ எல்லாரையும் கழுவுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாயார் சொன்னது போல் அவருடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து அவருடைய கிருபையாலே வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், நாங்கள் கடந்த நாட்களிலே இப்படி ஒரு நேரம் இப்படி ஒரு சமயம் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் ஒருவருமே நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ இல்லையோ நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ சீக்கிரமாக ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முதலாவதாக சங்கீதத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு சகோதரனுடைய கருத்திலே நான் கொடுக்கிறேன். இதில் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்கள்? பேப்டிசம் பிள்ளைகளுக்கு விளங்காது என்ன, கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அதுக்காண்டி பேப்டிசம் எடுக்காதல ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு அட்வைஸ் என்று சொல்கிறதை விட ஒரு புத்தியாய் நான் உங்களுக்கு ஒரு தாயை போல இருந்து சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகள், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் எவ்வளவு சீக்கிரத்திலே நீங்கள் அந்த ஞானஸ்தானத்தை எடுக்க முடியுமோ அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு ஒரு முதலாவது படியாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது ஒரு பலனும் பாதுகாப்புமாக எங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சங்கீதம் 33 அதிகாரத்தில் இருந்து வேதம் வைத்திருக்கிறவர்கள் சங்கீதம் 33 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லாரும். பைபிள் எங்க பிரதர் கொண்டு வர இல்லையா? பரவாயில்ல, அடுத்த கிழமை வரைக்குள்ள முதல் ஃபோன் இருக்கா பாக்கெட்டில், அதை எடுத்து வச்சுட்டு பைபிளை தூக்கி பாக்கெட்டுக்கு வைங்க. சுருட்டி என்றாலும் கொண்டு வாங்க. வேதத்தை நீங்கள் சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். சுமக்கிறதுக்காண்டி வேதத்தை சுமக்கிற இல்லை, நேசிங்க. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களை வேதம் அதிகமாக நேசிக்கிறது. நீதிமொழிகள் 4 அதிகாரத்திலே, நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை தழுவிக்கொள்ளும், நீ அதை மேன்மைப்படுத்தினால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். அவருடைய சத்தியம் எங்களுக்கு பலத்த துருக்கமும் கேடகமுமாக இருக்கிற சங்கீதம் 91 நாங்கள் வாசித்தால் மாத்திரம் பத்தாது, அதை கடைபிடிக்க வேண்டும். அக்கா தலையாட்டுறார் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி, பரவாயில்ல. ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 33 அதிகாரம் 12 வசனத்திலே இருந்த ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 8வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் அதிகமாக இதில் இருக்கிறீங்க பார்ப்பதுக்கு உண்மையாக இது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை தேடி தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து வருகிற காலங்களிலே நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் வாலிப பிள்ளைகள் இந்த இடத்திலே நீங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் நான் நேற்று ராத்திரி வேளையிலும் இன்றைய காலையிலும் இந்த வசனங்களை தியானிக்கும் போது எதுக்காக கொடுத்தார் என்று தெரியாது. ஆனாலும் இப்போது கொஞ்சம் எனக்கு விளங்குகிறது. ஏனென்றால் அநேக இடங்களிலே இந்த வேதத்தை குறித்தும் கர்த்தருடைய காரியங்களை குறித்தும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவை இல்லை என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது பழைய ஏற்பாட்டிலே மாத்திரம்தான் நாங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. அது எனக்கு உண்மையிலே விளங்கல. அந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்று ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது எனக்கு விளங்கல. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார், அதை நிறைவேற்றத்தான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் செயல்படுத்துகிற விதம்தான் வித்தியாசமாய் காணப்படுகிறது. ஒரு தகப்பனிடத்திலே, ஒரு தகப்பன் பிள்ளையிடத்திலே நீ இதை கட்டாயமாய் செய்துதான் ஆக வேண்டும் என்பது பழைய உடன்படிக்கை, பிதாவின் சித்தம். இன்னும் ஒரு தகப்பன், மகனே இங்க வா, நீ படிச்சாதான் நீ நல்லா இருக்கலாம், நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று அன்பாய் சொல்லிக் கொடுப்பது புதிய உடன்படிக்கை. ஆனால் ரெண்டும் சொல்லுகிறது ஒரே காரியத்தை தான். ஹல்லேலூயா. நீங்க வாலிப பிள்ளைகள் நல்லா இதை மனசுல ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க. என்றால் மத்தேயுவிலே முந்த நாள் ராத்திரி நானும் மகளும் அந்த வேதத்தை தியானிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் பிதாவின் மகிமை பொருந்தியவராய், அவர் வரும்போது பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதாவது அவர் நாங்கள் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது போல தேவ பயம் தேவையில்லை. அவர் எங்களுக்கு கிருபையாலே எங்களை ரட்சித்திருக்கிறார். எல்லாம் உண்மைதான், அதுக்கும் எனக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிருபை இருக்கிறது நாங்கள் தப்பிக் கொள்வதற்கு. அந்த கிருபையை வைத்து நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படி வாழ்வதற்கு அல்ல. அந்த கிருபை நான் முந்தி முறுக்கா சொல்லி இருக்கிறேன், நாங்கள் கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கும் போது எங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு கப்பலும் அந்த கப்பலிலே ஒரு கயிறும் வருகிறது. அந்த கயிற்றை பிடித்து நாங்கள் மேலே ஏறிக்கொள்ள வேண்டும். அந்த கயிற்றை பிடிச்சு கொண்டு பிறகு கடலுக்குள்ளே நின்று டான்ஸ் ஆடுகிறது இல்லை. நாங்கள் கடலுக்கே நிற்போமா இருந்தால் கடலுக்குள்ளே சுறாமீன் வரலாம், சுனாமி வரலாம், ஏதோ வந்து எங்களை இழுத்து கொண்டு போய்விடலாம். ஆனால் அந்த கயிற்றை நாங்கள் பிடித்து கொண்டு மேலே ஏறி வந்து விட வேண்டும். அதுதான் தேவனுடைய கிருபை. அது நியாயப்பிரமாணம் அந்த பழைய உடன்படிக்கை எல்லாம் எங்களை குற்றப்படுத்தினது. நாங்கள் என்ன தவறு செய்கிறோம் என்பதை சுட்டி காட்டியது. நீ களவெடுக்கிறாய், நீ பொய் சொல்லுகிறாய், நீ விபச்சாரம் பண்ணுகிறாய், நீ ஆக்களை ஏமாத்துகிறாய் என்று எங்களை குற்றப்படுத்தினது. ஆனால் புதிய உடன்படிக்கையாகி இயேசு கிறிஸ்து கிருபையாக தன்னுடைய வழியை காட்டினார். அவர் தன்னுடைய கரங்களை எங்களுக்கு நீட்டினார். முதலாவது பழைய உடன்படிக்கை, நீ இதை செய்கிறாய், நீ தவறு 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 என்று சுட்டி காட்டினதை ஒழிய எங்களுக்கு வழியை காட்டி கொடுக்கவில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையாய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறார் மேலே வரும்படியாக.
நாங்கள் அதை நீட்டப்பட்ட கரங்களை பிடித்து கொண்டு கரை ஏறிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அன்பாக நீட்டுகிறார். இப்படி கரம் நீட்டுறதுக்கும் இப்படி கரம் நீட்டுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் நீட்டப்படுகிற 2 கரமும் ஒரே கரம்தான். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை ரெண்டும் சொல்லுகிறது ஒரே காரியத்தை தான். தப்பி பிழைச்சிஞ்சால வந்துடு என்னுடைய மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த நேசத்தை எப்படி சொல்ற விதம் என்பது தெரியாதுதான் பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை. அதாவது இந்த பிள்ளையை பார்த்து மன்னிக்கோ டேய் நீ இப்படியே இருந்தேன்னா என்னோட அடி வாங்குவேன்னு சொல்வது பழைய உடன்படிக்கை. இன்னொரு புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? மகனே நீ இப்படி செய்யாதப்பா, நீ எதிர்காலத்தில் நீ நல்லா இருக்கணும், தயவு செய்து நான் சொல்றதை கேள் என்பதுதான் புதிய உடன்படிக்கை. ஆனால் ரெண்டும் ஒன்றே தான் சொல்லுகிறது, வேற விதமாக வேற டோன்ல சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் குடும்பத்திலே கூட சில தகப்பன்மார் இருப்பார்கள். சில நேரத்தில் அப்பா சொல்லிக்கொண்டே இருப்பார். பிள்ளைகள் நாங்கள் நினைப்போம் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, இவர் தான் அப்படி சும்மா கத்திக்கொண்டிருப்பார்னு சொல்லிக்கொண்டே. ஆனால் ஒரு நாளைக்கு அவருடைய முகம் எல்லாம் ஒன்று தான், ஆனால் அந்த சுயரூபம் எல்லாம் ஒன்று. எனக்கு சொல்ல தெரியல. அந்த அன்பு அதிகமாகி வரும்போது நீங்கள் அந்த குணத்தை பார்ப்பீர்கள். அதை பார்க்க கூடாது என்பதுதான் புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை. அந்த அன்பு 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 கிருபை கிருபை கிருபை. ஆனால் ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் உங்களை வருவதற்கு வழி நடத்துகிறது என்பதை அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இது கடைசி காலம். அநேக வஞ்சனையான போதகங்களை காண முடிகிறது, அநேக வஞ்சிக்கிற காரியங்களை பார்க்க முடிகிறது. அது வாலிப பிள்ளைகளை குறிவைத்து சாத்தான் இந்த காலத்திலே அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனும் வசனத்தோடு தான் வருகிறான். அப்போ நாங்கள் குழம்பி விடுவோம். அவன் பைபிளை தானே இப்போ சொல்றாங்க, வசனத்தை தான் நல்லா சொல்றான். நல்லாய் கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுத்து வரும்போது பிசாசு சோதிக்கும்படியாக பயன்படுத்துவது AK-47ஐயோ இல்லாட்டி அணுகுண்டுகளையோ அல்ல, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த அப்பங்களை இந்த கற்களை அப்பங்களாகும்படி செய்யும். தேவனுடைய வசனத்தை, ஏசாயாவில் சொல்லப்பட்ட வசனத்தை தான் சொல்லுகிறான். வசனம் எப்படி வருகிறது, எங்கே இருந்து வருகிறது என்பதை நீங்களாக நிதானித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருந்து சரி பிள்ளைகளை உங்களுக்கு நடத்தி செல்வார். சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, நான் உனக்கு போதித்து. சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் கேட்கிறேன், பிதாவாகிய தேவனை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர, உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பர்களை தவிர வேறொருவரும் உங்களுக்கு அந்த நல்ல வழியை காட்ட முடியாது. தம்பி வாசிங்கோ 32:8. I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my loving eye on you. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு விளங்கும் வாலிப பிள்ளைகள், ஆவியானவர் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். என்ற கடைசி நாட்களிலே உங்கள் குமாரன் மேலும் குமாரத்திகள் மேலும் என் ஆவியை ஊற்றி இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எழும்பி இனி கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டிய நேரம் இது. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் அநேக கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது வாசிக்க வந்த வசனத்துக்கு வருகிறேன். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 8வது வசனம். எத்தனை பேர் இதிலே நான் பழைய ஏற்பாட்டையும் விசுவாசிக்கிறேன் புதிய ஏற்பாட்டையும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் இப்போ இதை சொல்ல போனால் அது பழைய ஏற்பாடு என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் நான் சொல்கிறேன். அப்படி இது பழைய ஏற்பாடு என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் ஒன்று புதிய ஏற்பாட்டை மாத்திரம் வேதத்திலே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாட்டி புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை நீங்கள் கிழிச்சு போடுங்க. தேவையில்லாமல் வச்சிருந்து வீணா சுமக்க தேவையில்லை. ஆனால் சங்கீதத்திலே கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். ஆனால் இந்த மாதிரி வசனங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம்.
நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 8வது வசனம். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. எப்படி? பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. இது பழைய ஏற்பாட்டில் மோசையோட முடிஞ்சு போயிட்டு நினைக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் வேதத்தை வாசிக்கிற எல்லாரும் இன்றைக்கு வரைக்கும் வேதம் யாருடைய கைகளிலே இருக்கிறதோ எல்லாரும் இந்த வசனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆம் என்று சொல்ல வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அதன்படி நடக்க ஒவ்வொன்று ஒன்றா வாசிங்கவா. Let all the earth fear the Lord. Let all the people of the world revere him. ஆமென். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. ஏனென்றால் எபிரேயர்ல ஒரு வசனம் உண்டு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வசனம் எப்படி மோசே காலத்தில் இருந்ததோ, ஆபிரகாமின் காலத்தில் இருந்ததோ, இன்றைக்கு ஹரிஷின் காலத்திலேயும் சஞ்சயின் காலத்திலேயும் இந்த வசனம் செயல்படும். நாங்கள் சொல்ல முடியாது இது பழைய ஏற்பாடு, பழைய வசனம், நாங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஏன் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், நான் கடந்த காலங்களிலே அநேக காரியங்களை இதுக்கு முதலும் நாங்கள் கவனிச்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ விதமான வேற 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 விதமான பிரசங்கங்கள் காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்களும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதிலே பாருங்க, நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி நானும் நீங்களும், ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நானும் நீங்களும் கர்த்தருக்குள் பாக்கியம் உள்ளவர்கள். வாசிங்க தம்பி. Blessed is the nation whose God is the Lord, the people he chose for his inheritance. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள், நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். எப்படி இருக்க வேணுமா பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார், எல்லா மனு புத்திரரையும் காண்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுது. இது பழைய ஏற்பாடுல காண்கிறாரா? இப்ப காணலையா? ஒருத்தரையும் காண்கிறார். பாருங்க அந்த வசனத்தை. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்க்கிறாராம். சும்மா அப்படி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்களை அப்படியே இருதயங்களை பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். நாங்கள் நினைக்கலாம், இப்போ எங்களை மட்டும் இதுக்குள்ள பார்த்து கொண்டிருக்கிறார், வீட்டை போனால் பார்க்க மாட்டார், எங்கேயாவது போனால் பார்க்க மாட்டார். இல்லை, அவர் எல்லாரையும் பார்க்கிறபடியாக தான் நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். எங்களை எந்த தீங்கோ தண்ணிகளோ எங்கள் மேல் புரளாதபடி, எரிகிற அக்கினி ஜுவாலை எங்கள் பேரிலே பற்றாதபடி, வேடனுடைய கண்ணி எங்களை அணுகாதபடி, இந்த கொள்ளை நோய்கள் எங்களை அணுகாதபடி அவர் எங்களை பார்த்து பாதுகாத்தபடினாலே நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் எல்லாரும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள் அடுத்த வசனத்தை. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் பிள்ளைகள் இருக்கீங்களா, அப்பா அம்மா கட்டாயம் பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருப்பாங்க தானே. அதே மாதிரி தான் அவர் தான் எங்களுக்கு தகப்பன். நாங்கள் ஒருவேளை எங்கேயாவது ஓடிப்போய் தூரத்தில் ஸ்ரீலங்காவில் இல்லாட்டி அமெரிக்காவில் இல்லாட்டி அந்த எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவர் பார்ப்பார். ஏன்னா அவருடைய கையில் இந்த, அதாவது வேதம் சொல்லுகிறது, பூச்சக்கரத்தை தன் கைகளிலே அசையாதபடி ஏந்தி கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா. அந்த பூமியை ஒரு போலை போல கையில் பிடிச்சு கொண்டிருக்கிறாராம். அப்போ சுழட்டி சுழட்டி பார்த்து கொண்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தம்பி வாசிங்கோ 13வது வசனம் 14, 15. From heaven சத்தமா வாசிங்க. From heaven the Lord looks down and sees all mankind. From his dwelling place he watches all who live on earth. He who forms the hearts of all, who considers everything they do.
அப்போ பாருங்க, அப்படியே 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 33:18. எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் என்ன செய்கிறாராம்? தமக்கு பயந்து, தம்பி அதை வாசிங்க இங்கிலீஷில் 18 ஸ்டார்டிங்கை மட்டும். But the eyes of the Lord are on those who fear him. Who fear him. Hallelujah. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். இது யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ, இப்போ பயம் என்று சொன்னால் சில நேரத்தில் என்ன சொல்றது, இப்படி பயந்து கொண்டு அப்படி ஒளிச்சு கொண்டு வாரதில்லை. அவர் ஒருவரே ஜீவனுள்ள தெய்வம் என்ற பயம், அவர் எப்படி எங்களிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்ற பயம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சிங்காசனத்திலே இருக்கும்போது வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, அவர் சிங்காசனத்திலே இருக்கிறாராம். 24 மூப்பர்கள், அங்காலே 12 பேர், இங்காலே 12 பேர் இருக்கிற அந்த 24 மூப்பர்களும் ஒவ்வொரு நிமிஷமும் தங்கள் தலைகளிலே உள்ள கிரீடங்களை கலட்டி வணக்கமாய் தரையிலே விழுந்து, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 24 மூப்பர்களும் யார் என்று சொன்னால், இந்த பூமியிலே வாழ்ந்து ஜெயம் கொண்டவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெயம் கொண்டவர்கள். நானும் நீங்களும் அந்த பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஜெயம் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, ஆண்டவர் என்னை காப்பார், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரே என்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவருடைய ஆத்துமாக்களை என்ன செய்கிறாராம்? மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் அவர்தான் தேவன், அவர்தான் காக்கிற வரங்களை இம்மட்டுமாய் அவர்தான் காத்து வருகிறார், அதிசயமாய் நடத்தி வருகிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நினைக்காத காரியங்களையும் எதிர்பார்க்காத காரியங்களையும் செய்து வருகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் கன்மலையை பிளந்து தன்னுடைய ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே தண்ணியை கொடுத்த தேவன். அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், தண்ணி கிடைக்கிறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை, வனாந்தரம். ஆனாலும் அவர் வாக்கு பண்ணின தேவன், நான் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன். திடீரென்று ஒரு மலை பிளந்து தண்ணீர் வருகிறது, அவர் அதில் பருகிறார்கள். அவர் நல்ல தேவன். இவர்கள் முறுமுறுத்தார்கள், இவர்கள் என்னை விட்டு போனார்கள், இவர்கள் என்னை துன்பப்படுத்தினார்கள் என்று அவர் கைவிடவில்லை. என்றால் அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாங்கள் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறோம் என்பதைத்தான் அவர் எங்களிடத்திலே பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் கடந்த காலங்களிலே வாசித்து தியானித்தோம். சில சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுகிறது, சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே விழுகிறது, சில விதைகள் கற்பாறைகளிலே விழுகிறது. ஹல்லேலூயா. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் வளர்ந்து 10, 20, 50, 100 பலன் தந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகளும் நாங்களும் அவருக்கு செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய பிள்ளைக்கு, நீ ஒன்றும் ஆண்டவருக்கு செய்ய தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னா நீ சும்மா இரு என்பது அர்த்தம் அல்ல. அவர் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், உனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். சிந்தித்து அவர் பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே, நீ அவருக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு பாட்டு இருக்கு, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்துவேன். அது எவ்வளோ தூரம் எனக்கு அதனுடைய விளக்கம் எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்லி கொடுக்கறது ஒன்றே ஒன்றுதான், நீ போய் அவருக்கு முன்பாக நீ நில், ஆண்டவரே நான் வந்துட்டேன் நம்ம பார்க்கறதுக்கு, நீர் எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீர், உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர், என்மேல் நீர் கண் வைத்து ஆலோசனை தந்தீர், உம்முடைய வழியிலே நடந்து நான் பார்க்க வந்திருக்கிறேன் என்று நீ அதை மாத்திரம் செய்தால் போதும். பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்து அவர் அதாவது இன்னும் ஒன்று காரியம் உண்டு. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ட்ரக்கை வைத்திருக்கிறார்.
அந்த ட்ரக்கிலே குறிப்பிட்டு அந்த ட்ரக்கிலே நாங்கள் ஓடி அவருடைய காரியங்களை செய்ய வேண்டும். அது எப்படி ட்ரக் என்றால் அவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இப்போ ஒருவேளை எனக்கு ஒரு 10 கிலோ சிலுவை ஆண்டவர் கொடுத்துருப்பார், உங்களுக்கு 50 கிலோ சிலுவையை கொடுப்பார். நீங்கள் தூக்கி கொண்டு வரத்தான் வேணும். பாரமாக இருக்கேன் அங்காலயம் இந்தியாலயம் வெட்டி போட்டு நாங்கள் தூக்கி கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. என்றால் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஜீவனை ரட்சிக்கண்டா இந்த உலகத்திலே வருகிற ஆசை, உலகத்திலே வர இச்சை, உலகத்திலே வருகிற எல்லாம் அவங்களை நெருக்கும். வாலிப பிள்ளைகள் உங்களை அநேக காரியங்கள் நெருக்கும். எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த நெருக்கங்களுக்களால் எல்லாம் நீங்கள் உதவிக்கு ஓடி போய் நிற்க வேண்டியது தேவனுடைய பாதம். அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் ரட்சிப்பும் மீட்பும் உண்டு. ஐயோ எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கே, ஃப்ரெண்ட்ஸோட போய் டிஸ்கஸ் பண்ணாதேங்கோ. ஐயோ எனக்கு என்னால் இதை செய்ய முடியலையே, 6 இடத்துல போய் ஆலோசனை கேட்காதீர்கள். நீங்கள் நேர ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரேன்னு கூப்பிட தேவையில்லை, அப்பான்னு கூப்பிட்டு அவர் உங்களை பக்கத்தில் வருவார். ஆலோசனை கொடுத்து அவர் சரியான வழியில் உங்களை நடத்துவார். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லாட்டி யாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் நல்லா கவனிங்க. எப்படி நீங்கள் சுகத்தில் அந்த பந்தை அடிக்கிறீங்களோ அது எப்படி உங்களோட கைக்கு திரும்பி வருமோ அது திரும்ப ஒரு நாளைக்கு உங்களோட கைக்கு வந்தே ஆகும், உங்களிடத்திலே வந்தே ஆகும். ஆனால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவத்திலே ஊற்றி விடும்போது உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சோதனைகளை அவரிடத்திலே சொல்லிவிடும் போது அவர் அழகா உங்கள் மேல் அவருடைய கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லி அவர் தன்னுடைய மகிமையிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நான் சொல்ல வந்ததை விட்டு போட்டு கணக்கை கதைச்சு ஒன்றிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது தேவ பயம் உங்களுக்கு முக்கியம். அதுதான் நான் சொல்ல வந்தேனா. இப்போ தேவ பயம் இல்லை, நான் இப்படி எப்படியும் வருவேன், எப்படியும் போவேன், நான் இருப்பேன், அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நாளைக்கு கோர்ட்ஸில் ஒரு இன்டர்வியூ, நான் அடிக்கடி இதைத்தான் சொல்கிறேன். ஒரு வேலைக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு போக போகிறீங்க. இப்போ ஹரிஷ் ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறான்டா, எப்படி போவார்? நீ அதுக்கு மாதிரி வடிவாக உடுப்பு போட்டு பயத்தோடு அந்த வேலை எனக்கு கிடைக்கணுமேன்ற அந்த அதோடு போயிருப்பீங்க தானே. அதுக்கென்று ஒரு தனி ஒரு என்ன சொல்கிறது, ரெட் சூட் இருக்கும், ஒரு கோட் இருக்கும், அதைத்தான் போட்டு போகணும். நல்ல முழங்காலையும் கீழே கிழிஞ்ச பேண்டையும் போட்டு டிஷர்ட்டையும் போட்டு தலையும் ப்ரௌன் டையும் அடிச்சுட்டு நான் இன்டர்வியூக்கு வரேன்னு போனால் அதை பிடிச்சி வெளியில் விடுறான்னு சொல்லிடுவாங்க. யாரும் தெரியாம இடம் தெரியாமல் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க தானே. ஹல்லேலூயா. நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய மேய்ப்பன் அருமையான ஊழியக்காரன், அவர் எந்த சம்மராக இருந்தாலும் விண்டராக இருந்தாலும் கோட் போட்டு சூட் போட்டு, ஏனென்றால் நீங்களும் அது மாதிரி செய்யணுமன்றதுக்காண்டி தான். ஹல்லேலூயா. அவர் மேய்ப்பன் எவ்வளியோ ஆடுகள் அவ்வளி. ஹல்லேலூயா. கன காரியங்களிலே உங்களை அவர் பிள்ளையை போல நடத்தி கொண்டு, பிள்ளையை போல இல்லை, பிள்ளைகள் தான் நீங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு முகத்தை பார்க்க ஆசைப்படாமல் நீங்கள் அவர் எண்ணத்துக்காண்டி அப்படி உங்களை தாழ்மையாய் நடத்தி கொண்டு போகிறார் என்பதை, அன்பாய் நடத்தி கொண்டு போகிறார் என்பதை விளங்கி கொண்டு நடவுங்கள். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே அவர் பரிசுத்தர், அவர் அன்பான தேவன் என்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், தமக்கு பயந்து காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், அது மாத்திரமில்ல பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கண் நோக்கமாய் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஏன்? ஹரிஷை பாதுகாக்க, சஞ்சயை பாதுகாக்க, இந்த குட்டி தம்பியை பாதுகாக்க, ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கிறதுக்காக அவருடைய கண்கள் எப்பொழுதுமே என்னையும் உங்களையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அதே போல நாங்கள் தவறு செய்யும் போதும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், வேதத்திலே இதோடு மாத்திரம் முடிந்து போகவில்லை. அதாவது இது பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் பயப்படணும் கடவுளுக்கு, இது தேவையில்லை, இது பழைய ஏற்பாடு. நான் உங்களுக்கு புதிய ஏற்பாடில் ஒரு சில காரியத்தை காட்டுகிறேன். வெளிப்படுத்தலுக்கு உங்களுக்கு முடிந்தால் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், இல்லை மத்தேயு எடுங்க. நீங்கள்
இந்த ஸ்டார்ட்ல இருந்தே போவோம். சில நேரம் வெளிப்படுத்தல் நான் படிக்கலைன்னு சொல்லிடுவாங்க. நானும் படிக்கலை, எடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சீஷர்களோடு மலைக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு சம்பவம். நீங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி இப்போ வாசிக்காட்டி நீங்கள் வீட்டில் போய் ஜெபிச்சு பாருங்கோ. இயேசு அந்த இடத்துல போய் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்போ இதை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவரோடு கூட்டிக் கொண்டு போன 3 சீஷர்கள் ஒருத்தர் கேட்கிறார். அவர் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த இடத்துல நிற்கிறார். ஆனால் பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் திருத்துவமாய் அந்த இடத்துல அவர்களுக்கு அவர் வெளிப்படுகிறார். பார்க்கும்போது அதில் ஒரு ஆள் கேட்கிறார், அதில் 4வது வசனம், அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பேதுரு சொல்கிறார், நாங்கள் 3 கூடாரத்தை போடுறேன் என்றால் நீங்கள் 3 பேரும் அதில் இருக்கிறதுக்கு. ஆனால் அவர் மறுரூபம் ஆகும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவங்களும் அந்த மகிமையிலே வெளிப்படுகிறது, அவருக்குள்ளே வெளிப்படுகிறது. அதை பேதுரு நினைச்சிட்டார், இல்லை 3 பேர் வந்து நிற்கிறாங்களாக்கும் நினைச்சிட்டார். அப்போ இயேசு என்ன நடக்குதுன்னு அடுத்த வசனத்தை பாருங்கள். நான் இதில் என்ன சொல்ல வந்தேன், 6வது வசனத்தை பாருங்கள். சீஷர்கள் அதை கேட்டு, யாரு நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசு கொள்ளப்பட்ட சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்பர விழுந்து மிகவும் பயந்தார்கள். இப்போ அதே கிருபை தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் அவருக்கு எப்படியும் வரலாம், நீங்கள் பாட்டு பாடி கொண்டு வரலாம், டான்ஸ் ஆடி கொண்டு வரலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் சீஷர்கள் அவருடைய மகுரு ரூபமாகுதலை பார்த்து என்ன செய்கிறார்கள் பாருங்க, அந்த வசனத்தை நீங்களே. முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். என் பக்கத்திலே இருக்கிற இயேசுவை பார்த்தே பயப்படணும். நாங்கள் என்றாலும் அவருடைய கிருபையைத்தான் கண்டிருக்கிறோம், அவரை நாங்கள் காண இல்லை. இயேசு கிறிஸ்துவோட பக்கத்தில் இருக்கிற சீஷர்கள் மீன்களையும் 5000 பேருக்கு போஷிக்க கூட இருந்த சீஷர்கள் ஏன் அப்படி இயேசுதானே பரவாயில்ல என்று எடுக்க இல்லை, ஏன் பயந்து நடுங்குகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். அன்பான தேவனுடைய ஜனமே, பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதிருங்கள். இந்த வசனங்களை உங்களுடைய இறுதிய பலகையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வஞ்சிக்கிற காரியங்கள் வரும்போது, இது என்ன, ஊழியக்காரன் அடிக்கடி சொல்லுவார், பகுத்தறிகிற ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுக்குத்தான் பகுத்தறிகிற ஆவியை வச்சு நாங்கள் அவையை கண்டுபிடிக்கிறது, நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதுக்காண்டி இல்லை. இப்படியான வஞ்சனையான போதகங்களுக்கு உங்களை காத்து கொள்வதற்காகத்தான் கடந்த காலங்களிலே உங்களுக்கு சொல்லப்பட்டது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. எத்தனை பேர் ஜெபித்து பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? பரவாயில்ல, இன்னும் டைம் இருக்கு. அதுக்காண்டி 40-50 வயசு மட்டும் டைம் இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேட்டால் ஆவியானவர் இன்றைக்கே கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். சொல்லப்படுகிற செய்திகளை ஆழமாய் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்ற காரியங்களை அந்த போயிட்டு நீங்கள் பிடிச்சு கொண்டுட்டீங்களா, பிறகு நீங்கள் அதுக்கு மேலே வந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்போ இதில் என்ன சொல்லப்படுகிறது, சீஷர்கள் பயந்து முகங்குப்புற விழுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். அப்போ சீஷர்களே முகங்குப்புற விளையக்குள்ள நான் எப்படி இந்த பலிபீடத்தில் நின்று கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய முடியும்? செய்து போட்டு அது கர்த்தருடைய காரியம்தான் என்று எவ்வளவு துணிகரமாக நான் சொல்ல முடியும்? இல்லை, தயவு செய்து வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லப்படுதா, தவறான காரியங்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உடனே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு தெரியாதுன்னு கேளுங்க. அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கவனமாக இருங்கோ.
அதோட இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த என்ன சொல்கிறது, ஆண்டவர் உங்களை கொண்டு வந்த ஒரு சரியான வழியிலே பாதையிலே நிறுத்தினால் அந்த வழியிலே நில்லுங்கள். அங்கே அவங்க வராங்க, இங்கே இந்தியாவில் வராங்க, அங்கே இருந்து கூட்டத்துக்கு வராங்க, அங்கே தயவு செய்து ஓடி தெரியாதுங்க. ஒரு இடத்துலையும் நல்ல சத்தியங்கள் நல்ல மேய்ப்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய சத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தாலே போதும். அங்கே போன ஆசீர்வாதம், இங்கே போன ஆசீர்வாதம், அந்த பாட்டை கேட்ட ஆசீர்வாதம், இந்த பாட்டை கேட்ட ஆசீர்வாதம் என்று ஓடி தெரியாதுங்க. ஏண்டா இது வஞ்சிக்கிற காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், நீ அழைப்பிலே நிலைத்திரு. நான் நினைக்கிறேன் தீமோத்தேயுக்கு அது சொல்ல ஒரு 17-18 வயசு தான் இருக்குமென்னு சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் நான் சொல்கிறேன். வயசு எனக்கு உண்மையாக தெரியாது, பைபிள்லையும் வயசு போடலை. வாலிப பிள்ளை என்றால் இன்னொரு இடத்துல கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவன் என்னுடைய மகன் என்று பவுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்போ அப்படித்தான் வருவார். சரி, ஒரு 20 வயசுன்னு வைங்கவன். அப்போ அந்த வாலிப பிள்ளைக்கு பவுல் அநேக புத்திமதிகளை சொல்லி எச்சரிக்கையாயிரு, கவனமாறு, உனக்கு பிடிக்காத காரியங்களை பிடிக்காதில்லை, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நீ விட்டு விலகி ஓடு என்ற. நீ இதுக்கு அழைக்கப்படவில்லை. நீங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் உலகத்துக்கு அழைக்கப்படவில்லை, உலக ஆசை இச்சைகளுக்கு அழைக்கப்படவில்லை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு அழைக்கப்படவில்லை. உங்களுக்கு அங்கே பரலோகத்திலே ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது. உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து அங்கே காத்திருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு வாஞ்சை உள்ளவர்களாக இருங்கள். அப்போ அதுக்காண்டியே நான் இந்த வீட்டுக்குள்ளேயே பூட்டி கொண்டிருக்கிறதா இல்லை. உலகத்தில் இருந்து தான் நாங்கள் வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டும். இந்த வருகிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் வரும்போது ஆண்டவரிடத்தில் ஓடி போய் நில்லுங்க. முழங்கால் படிட்டு நில்லுங்க. இல்லாட்டி உங்களால் எப்படி நின்று ஆண்டவரை கூப்பிடலுமோ அப்பான்னு கூப்பிட்டு அவர்கிட்ட உதவியை கேளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தலுக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலுக்கு எழுதின 1ஆம் அதிகாரத்திலே வசனம், ரைட், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் இனிமேல் இப்படியான போதனைகள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து இந்த வசனங்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படணுமா, பயப்பட தேவையில்லையா? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அவர் வல்லமையுள்ள தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன். அவருக்கு என்று ஒரு மகிமை இருக்கிறது. அதற்கு உரிய, அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை செலுத்தி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம், திடீரென்று குயின் வாரான்னு சொல்கிறோம். என்ன செய்வீங்க? டக்கண்டு குயின் தான் எனக்கு தெரியும், நான் டிவியில் பார்த்து நின்று இருப்போமா, இல்லாட்டி ஒழும்பி நின்று அவைக்கண்டு ஒரு மரியாதையான காரியங்களை செய்வோமா? இப்போ எங்களை விடுங்க. இப்போ இதுக்குள்ள ஒரு இங்கிலீஷ்காரங்களில் ஒரு செரிமனி நடக்குது, எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. குயின் ஒரு மியூசிக் கொண்டு போடுவாங்க. அந்த மியூசிக் வரைக்குள்ள அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? எழும்பி எல்லாரும் எழும்பி நின்று சில நேரம் தொப்பியை கலட்டி எல்லாம் செய்வாங்க. சாதாரணமாக மறுத்து போகிற ஒரு மனுஷிக்கே அவருக்குரிய இங்கிலாந்து தேசத்தினுடைய ராணியார் என்ற மரியாதை செலுத்தப்படும் போது, என்னையும் உங்களையும் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்து தாயின் கர்ப்பத்திலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பே அறிந்து, தாயின் கர்ப்பத்திலே இருந்த என்னையும் உங்களை வெளியே எடுத்து இன்றைக்கு வரைக்கும் என் மேலும் உங்கள் மேலும் தன்னுடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்தி, இதோடு முடிச்சிடல, சொல்லிட்டு போறார், நான் பிதாவின் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நீங்கள் அங்கே வந்து சேருங்கப்பா. அட்லீஸ்ட் அன்றைக்கு யாரோ சொன்னாங்க, மனுஷா தான் போல, அந்த கேட்டுக்குள்ளேயாவது யாரோ சொன்னவே போல, கேட்டுக்குள்ளேயாவது போயிடுவோம் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறின மாதிரி. தயவு செய்து உங்களுக்கு அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக கிரீடங்களோட பேர் எனக்கு தெரியல, ஜீவ கிரீடம் அப்படிக்கான கிரீடம் இருக்கு. அப்போ அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம். இது யோவான், அதாவது ஆண்டவருடைய சீஷர்களிலே ஒருவர்,
12 சீசர்களிலே ஒரு யோவான். யோன் த பேப்டிஸ்ட் இல்லை, யோவான் ஸ்நானகன் இல்லை, சீசர்களிலே ஒரு யோவான் என்ன செய்கிறார்? அங்கே மேலே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வாசிக்கட்டா? ஹல்லேலூயா, நான் வாசிக்கிறேன் அப்பொழுது. அதாவது ஆண்டவராகிய தேவனை அவர் பரலோகத்திலே காண்கிறார். எப்படி காண்கிறார்? 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். யோவான் சொல்றார் எழுதும்போது, கண்டேன், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும், ஹல்லேலூயா, உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. இப்படி ஒரு ஒரு இமேஜை நாங்கள் நேரில் காண்றவங்க வைப்போமே, அதுக்கு முன்னால் டான்ஸ் ஆடுறதுக்கு மனம் வருமா? இருக்கா? தைரியம் வருமா? ஹல்லேலூயா. அவரோடு பேசும்போது பெருவெள்ள இரைச்சலை போல் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்ததாம். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்கிறது பாருங்கள், அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல இருந்தது. யோவான் பிதாவாகிய தேவனை பரலோகத்திலே அவர் ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு காண்பிக்கப்படுகிறது பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை. அவர் அதை பிறகு வந்து எழுதும்போது சொல்லுகிறார், அவர் அடுத்ததாக தமது வலக்கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து 2 புறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்ததாம். ஹல்லேலூயா. இப்போ சில நேரத்தில் நல்ல வெயில் அடிக்கல, கீழே இருந்தே சூரியன் அப்படி பார்த்தோம்னா என்ன நடக்கும்? கண் போயிடும். உங்களுக்கு போதும் இல்லை, எனக்கு 3 நாளைக்கு போயிடும். பார்க்குறதெல்லாம் சூரியனாகவே தெரியும். எனக்கு இந்த வெளிச்சமாக இருக்கும். கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு இருக்கும் இல்லையா தெரியலை. பாருங்க, இது நல்லா பாருங்க மனுஷா, இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ், விளங்கப்படுத்துவங்க அவளுக்கு. இதை வாசித்து பார்க்க சொல்லுங்க, வெளிப்படுத்தல. அதாவது இப்படியான ஒரு தேவனுக்கு முன்பாக இது வெளிப்படுத்தல், இதோட முடியுது வேதாகமும். இதுக்கு பிறகு ஒரு ஒன்றை கொண்டு வந்து இல்லை இப்படி நான் புதிய உடம்படிக்க என்று சொல்லி கொண்டிருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. ஏனென்றால் யோவான் கடைசியாக கண்ட தரிசனங்கள் வெளிப்படுத்தலிலே தெளிவாக எனக்கும் உங்களுக்கும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிதாவாகிய தேவனுடைய மகிமையான காரியங்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யோவான் பார்க்கிறார், இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீஷன் பார்க்கும்போது என்ன செய்கிறார்? டக்குன்னு விசில் அடிச்சு ஒரு டான்ஸ் போடுறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நடக்குது பாருங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். தமிழில் சொல்லுவாங்க அஞ்சுங்கட்ட அறிவுங்கட்டுன்ற மாதிரி. அப்படி விழுந்துட்டார். பார்க்க முடியலை, அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கே முடியலை அவரால். சும்மா அவர் அந்த ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு காட்டுறது அதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான மகிமையுள்ள தேவன் அவர், இப்படி வல்லமையுள்ள தேவன் அவர். இவ்வளவுத்தையும் காரியங்களை விட்டு அவர் மனுஷனாய் தம்முடைய பிள்ளைகளை இருக்கிறார்களோ அப்படியே வந்தால் தோளில் கையை போட முடியும். இப்படி ஒரு இமேஜ் வந்து தோளில் கையை போட்டால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. துணியை காண ஓடிடுவோமோ இல்லையோ. ஆனால் அவர் அப்படி வராமல், இவர்தான் அவரும் மனு உருக்கொண்டு பூமிக்கு மனுஷகுமாரனாய் வந்ததினாலே, எங்களுடைய தோள்களிலே கரத்தை போட்டதினாலே. சில பிள்ளைகள் அப்படித்தான், அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸாக நடத்துகிறவனா கூட அட்வான்டேஜ் எடுத்துரு. நான் முதல் சொன்ன மாதிரியா உனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இல்லை. அவர் 1000 தான் சொல்லுவாங்க. தகப்பன் தான். வேதம் சொல்லுகிறது, நீ இந்த பூமியிலே நன்றாக இருப்பதற்கு. இதை முதல் போட்டிருக்கு, வேதத்தில் மாற்றி போட்டிருக்கு. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. எதற்கு? நீ இந்த பூமியிலே நன்றாக இருப்பதற்கு. ஏனென்றால் அட்லீஸ்ட் அதுக்காண்டியாவது அவங்க தாய் தகப்பனை கனம் பண்ணுவாங்களான்னு சொல்லியிருக்கிறாரோ தெரியலை. அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து எங்களுடைய கையில் மகனே மகளே என்ற அந்த தோளில் கையை போட்டோன்னே நாங்கள் என்ன நினச்சிட்டோம்? சாதாரணமான ஒரு கடவுளை நினச்சிட்டோம்.
ஆனால் அவர் நல்லா பாருங்க. அப்போ இது பிதாவாகிய தேவன் என்று நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, முதலாவது அந்த 13வது வசனத்தில் அந்த வசனம் முடியும் போது, பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். பிதாவும் அவர்தான், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்தான். போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. 6வது வந்து குழப்பினாலும் இனி குழம்பக்கூடாது. ஆமேன். அப்போ யோவான் இந்த இடத்துல அவரை பார்க்கும்போது என்ன செய்கிறார்? செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்றார். அப்போ அப்போ அவர் கிருபை தானே, புதிய ஏற்பாட்டுக்கு பிறகு கிருபை தானே, கிருபையில் நின்றுக்கலாம். அந்த கிருபை தான், ஒன்றும் செய்யாதானே. ஏன் செத்தவனை போல விழுந்தார்? அவர் கடவுள், 100க்கு 100 வீதம் அவர் கடவுள், அவர் தெய்வம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர். அது மாத்திரமல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்படி பாருங்க, இப்படியான ஒரு ஆண்டவர், எவ்வளவு வல்லமையான ஆண்டவர், உங்களை தன் அப்பாண்டு கூப்பிட சொல்லி அந்த புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி இருந்தால் நாங்கள் கண்டமண்ட அப்பாண்டு கூப்பிட மாட்டோம் என்பதற்காகத்தான் அவர் மகனைப் போல தகப்பனாய் வந்தார். பிள்ளைகளைப் போல தகப்பன் இருக்கணும் என்றதுக்காண்டி வந்தார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் உங்கள்ட்ட, ஒரு பெரிய எல்லாருக்கும் டைனோசர் தெரியும் தானே? டைனோசர் ஒன்று வந்து ஹரீஷ் என்று கூப்பிட்டு வருது, என்ன செய்வேன்? ஓடிடுவோம். அதுதான் அவர் அப்படி வரக்கூடாதுன்றதுக்காண்டித்தான். டைனோசர் இல்லை அவர், சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்படி வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடாது என்றால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மோசேட்டு நாங்களோட பேசல, நீர் போய் பேசும் என்று சொல்கிறாங்க தானே. அவருடைய மகிமை எங்களால் பார்க்க முடியலை, நீ போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறாங்க. அப்போ ஒருவராய் அவரிடத்தில் சேராமல் எல்லாரும் தைரியத்தோடு அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் அவர் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். மனுஷ குமாரனாய் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்றதுக்காண்டி நாங்கள் அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்று போட்டு, உடன்படிக்கை எல்லாம் உண்டு தான். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனுஷன் அப்பா ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு கடிதம் போடுறார், மகன் இப்படி நீங்கள் இருங்கோன்னு சொல்லி கடிதம் போடுறார், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எழுதி போடுறார். ஓகே, கடிதம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, அப்பா சொல்லியிருக்கிறார், நான் சரியாக இருக்கோம். அப்பா வந்துட்டார் என்று போவீங்களா? அதுதான் புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். முதலாவது மோசையினாலே கொடுத்து விட்டார், பிறகு அவரே வந்தார். 2ஐ நிறைவேற்றத்தான் அவர் வந்தார். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைவேற்றுகிற விதம்தான் வித்தியாசம். நீங்கள் வீட்டை சேர்த்து முடிஞ்சு உங்களோட வீட்டை நீங்கள் போகிறீங்களா, நடந்து போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா, யாராவது ட்ராப் பண்ணி விட போகிறாங்களா, அதுதான் வித்தியாசம். போய் சேர போகிறது உங்களுடைய வீடு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எபிரேயருக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேதத்தை. இனிமேல் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ இல்லையோ, ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ இல்லையோ, ஞாயிற்றுக்கிழமை எந்த சபைக்கு நீங்கள் போனாலும் ஒரு வேதம் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அந்த வேதத்தை கொண்டு நீங்கள் சர்ச்சுக்கு போங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். ஆதலால், இப்போ இவ்வளோ நான் சொல்லிட்டேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், பரலோக ராஜ்யத்தை பெறப்போகிற நாம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக போகிற நாம் பயத்தோடும், எப்படி பயத்தோடும் பக்தியோடும்
தேவனுக்கு இது புதிய ஏற்பாடு எபிரேயர், திரும்ப நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், பழைய ஏற்பாடு இல்லை. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அப்ப அந்த கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்து அசையாத அந்த ராஜ்யத்துக்குள்ளே போறதுக்கு தான் கிருபை. என்னுடைய சித்தத்துக்கு இந்த இடத்துல குத்தாட்டம் போடுறதுக்கு அந்த கிருபை இல்லை. எனக்கு என்ன பிடிக்குதோ, எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை கொண்டு ஜனங்களை நடத்துகிறதுக்கு இல்லை. நாங்கள் கவனமாய் பாருங்கள், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நானும் நீங்களும் எப்படி இருக்கணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த கிருபையை நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்த கூடாது. அது மாத்திரமல்ல, ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது? திரும்ப சொல்றேன், புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 29வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. தம்பி சத்தமா இருக்க வாசிங்கோ, எபிரேயர் 12:29. For God is a consuming fire. எப்படி இருக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். என்ன செய்வார்? சுட்டு போடுவார். நான் பயப்படுத்துறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. என்ன நான் இப்படி கதைச்சு கொண்டு நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். என்ற இந்த காலத்தில் அநேக காரியங்கள் வழிதப்பி போறதுக்கு ஏதுவான சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி நீங்க வழிதப்பி ஒரு நாளும் போயிடக்கூடாது. அதோட வேதம் கூடிய அளவுக்கு வேதம், அதாவது இந்த தேவனுடைய வார்த்தைகள் மறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நான் அந்த பிள்ளை இந்த பைபிளில் நேற்று என்ன மத்தேயு ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம். அதில் 1-2 இருந்து 20 வசனம் போட்டு 21 பிளாங்கா விட்டுட்டு 22-23 வசனத்துக்கு இங்கிலீஷ் பைபிளில் போட்டு கிடக்கு. அதில் அந்த மிஸ் பண்ணின வசனம் என்னன்னு சொன்னால், இந்த ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த பைபிளில் ஆங்கில வேதாகமத்தில் இல்லை. அது ஒருவேளை பிள்ளைன்ற பைபிளில் இல்லையோ தெரியல. என்றால் ஊழியக்காரன் சொன்னார், அந்த மாதிரி வேதங்கள் நீங்கள் பாவிக்க கூடாது என்று. திருத்தி எழுதப்பட்ட அநேக காரியங்கள் ஜனங்களுக்குள்ளே வந்திருக்கிறபடினால அதை மாற்றி கொடுக்கணும் அந்த பைபிளை. ஆமென். ஆனபடினால நீங்கள் வேதத்திலே தரித்திருந்து ஆண்டவரோடு இருந்து காரியங்களை நடப்பித்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அடுத்ததாக அதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் இதைத்தான் திருப்பி சொல்லுவேன், நீங்கள் கேட்கணும். கேட்டு ஞாபகத்திலே வச்சு கொள்ளுங்கோ. வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு விளங்குதோ தெரியலை என்றாலும் மனுஷா போய் அங்கே சொல்லிக் கொடுங்க என்ன சொன்ன நான் என்று. ஆமென். கர்த்தர் ஏனென்றால் இந்த வெளிப்படுத்தலை சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவாங்க. ஆமென். கேட்கிற உங்களுக்கும் ஆசீர்வாதம், வாசிக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம், அதன்படி நடக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஏனென்றா சில பேருக்கு வேதத்தில் வாசித்து எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியும் என்று இல்லை. ஆனால் நீங்கள் இதை வாசிக்க கேட்கலே உங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என்றால் நீங்கள் கீழ்ப்படிந்து அதை கேட்கிறபடியினாலே, நான் பேசுகிறேன் என்று இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறபடியினாலே அது உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்தும். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே நான் 1வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆனபடியால் அவருடைய இளைப்பாறுதலில் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் புதிய ஏற்பாடு. நான் அதைத்தான் விசுவாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாலாக்காமல் தலையாக்குவேன், இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் ஆசீர்வதிப்பேன். உண்டு, ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சொன்ன ஒரு ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம்
எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிட்டு நாங்கள் செலக்ட் ஆயிட்டோம். உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் தயவு செய்து வசனத்தில் இல்லை, நான் சொல்றேன், உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு எப்படி இருப்போம்? பயந்திருக்க கடவோம். இந்த பயம் என்று நான் இப்போ வாசிக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு தான். நீங்கள் தைரியமாக வீட்டில் போய் தேடி பார்க்கலாம். வீட்டை போய் ஃபோன் பண்ணுங்க, நான் இருக்க மாட்டேன். சரியா? கவனமாக இருங்க. தயவு செய்து காணப்படாதபடிக்கு பயந்து இருக்க கடவோம். சர்ச்சில் மாத்திரம் இல்லை, நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் வந்தாலும் பார்வையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம். என்னடா பரிசுத்தம் கண்ணை மூடிக்கொண்டு இல்லை. நீங்கள் எங்களுக்கு தெரியும், எல்லா காரியங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கும். அதுக்காண்டி லிமிட் வரைக்கும் செய்யலாம்னு நான் சொல்லி தந்துட்டு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆவியானவர் எல்லாரும் முடிஞ்ச அளவில் இருக்கிற நாங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் வளர, அவர் எங்களை நடத்த நாங்கள் இடம் கொடுக்கும் போது இந்த காரியங்களுக்குள்ளே ஆண்டவர் எங்களை நடத்துவார். அதே மாதிரி தான் இந்த வசனம் என்ன சொல்லுது? அதை அந்த எங்களுக்கு டிக்கெட் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு. அதோட எங்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ட்ராக் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ராக்கிலே நாங்கள் ஓடி அந்த பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். லேசாக அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அது நெஞ்ச இழுக்கும், அங்கே இழுக்கும், காலை இழுக்கும். அது எல்லாத்தையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு, பவுல் சொல்றார், உதறி தள்ளிவிட்டு அந்த பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாய் ஓடுங்கள் என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்துவில் அநேக காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள் ஜங் பிள்ளைகள், அது உங்களுக்கு விளங்கும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அதை விளங்கப்படுத்துவார். என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. நான் அதிலே அந்த அதிகாரத்திலே இன்னும் ஒரு குறித்து கொண்டு வந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரத்திலேயே நான் சொன்னனே, அதாவது 4ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் என்ன சொல்லுதுண்டா, வானங்களில் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஸ்பெஷல் டீச்சர் ஒரு ஆள் இருக்கிறார் உங்களுக்கு உள்ளேயே. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக நல்ல ஒரு டீச்சர். என்ன ஆலோசனை வேணுமென்றாலும் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, படிப்பு காரியத்திலே கூட நீங்கள் ஏனென்றால் யாக்கோபிலே ஒரு வசனம் சொல்லுகிறது, ஞானத்திலே குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன், அவனுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு, அவரிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அது மாத்திரமல்ல, நான் சொன்னேன் பாருங்க, 15வது வசனம் என்ன சொல்லுதுண்டா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். எங்கள் எல்லாருக்குள்ளேயும் பலவீனங்கள் உண்டு. இங்கிலீஷில் சொன்னால் வீக்னஸ். எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கு. அந்த வீக்னஸை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருண்டா, ஐயோ இந்த பிள்ளைக்கு நான் உதவி செய்யணும், அவனுக்கு இந்த இதில் பலவீனம் இருக்குது, இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு உதவி செய்யணும் என்று பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். சில நேரத்தில் தாய் தகப்பன் கூட இது உதவாதுன்னு சொல்லிடுவாங்க, இது விளங்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட உன்னோட எனக்கு ஒன்றும் மேலாதுன்னு சொல்லிடுவாங்க. டீச்சர்ஸ் கூட ஐயோ இது கைவிட்ட கேஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்லை. எந்த நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய பலவீனங்களை குறித்து ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை வீக்னஸ் இருந்தால் பிரதிபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நீ வேண்டாம் நீ தர மாட்டான்னு தட்டி விட்டு போகிற பிரதான ஆசாரியர் இல்லை. அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, அதுக்காகத்தான் மனுஷனாய் வந்தார், ரத்தத்திலும் சதையிலும் நரம்பும் எலும்புமாய் வந்தார், எங்களுடைய பலவீனங்களை அறிந்து கொள்ளும்படியாக. பாருங்கள், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற
பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவரும் பிறந்ததில் இருந்து 33 வயசு வரைக்கும் அவருடைய மாம்ச பாடுகள், மாம்சத்தில் வருகிற பிரச்சனைகள், கண்களின் பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கும் தெரியும், சோதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், என்னிடத்துல வா, உனக்கு இந்த இடத்துல உள்ள இந்த பிரச்சனையை உனக்கு மேற்கொள்ள முடியலையா, என்னட்ட வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். அப்படி பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போயிடாதீங்க. அப்பா பேசலாம், அம்மா பேசலாம், யாரும் பேசலாம், ஆண்டவர்கிட்ட ஓடி போயிருங்க. அவர் உங்களை அதுக்காண்டி அம்மா அப்பா பேசுவாங்கள்ன்ட்டு அப்படி இல்லை. அவங்க சில நேரம் நீங்கள் செய்கிற காரியங்கள், நாங்கள் செய்கிற காரியங்களால் சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களும் மனுஷர் தானே. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தை ஓடி போய் நிற்கும் போது அவர் உங்களுடைய கரங்களை பிடித்து உங்கள் மேலே தன்னுடைய கண்ணை ஆலோசனை தந்து அவர் உங்களை நடக்க வேண்டிய வழியிலே முடிக்க வேண்டிய காரியங்களை முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே சகோதரன் டேவிட் அங்கிள் வந்து எங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆண்டவரே சோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. நீங்கள் செய்ய நன்மைகளுக்காக நன்றியோடு முத்திரிக்கிறோம் ஐயா. கால்மை மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தே இந்த 9ஆம் மாதம் ஆண்டு 6ஆம் தேதி ஆண்டவரே இந்த மத்தியான நேரத்தை ஐயா தூக்கி தந்த கிருபைகளுக்காக நன்றியோடு முத்திரிக்கிறோம் ஐயா. இந்த 4 ஆண்டிலே ஊழியர் சகோதரி நீங்கள் பேசினபடியா நன்றியோடு முத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மண்ணுக்காக நன்றியோடு முத்திரிக்கிறோம் ஐயா. இந்த எங்களை ஒவ்வொருவரையும் போஷித்தபடியா நன்றியோடு முத்திரிக்கிறோம் ஐயா. ஐயா ஊழியக்காக நீங்கள் பேசுனீங்களா, அதுக்காக நன்றியோடு முத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியா எங்களுக்கு தந்த ஊழியக்காரருக்காக நன்றியோடு முத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளும் தந்த ஒவ்வொரு வசனத்துக்கு கூட எங்களை தந்த ஏற்படுத்தி நேர்த்தினபடியா நமக்கு நன்றியோடு முத்திரிக்கிறோம் ஐயா. அதில் வந்திருக்கும் ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளை நீர் ஆசுவதியும் மையப்படுத்தும் ஐயா. தேவ பிரசத்தினால மூடி மறைத்து நீ பாதுகாத்துக் கொள்ளும். எந்த வாதியோ எந்த தீங்கும் பிள்ளைகளுக்கு வராமல் பாதுகாத்து உங்களுடைய திட்டத்தினால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். வந்திருக்கும் ஆண்டவரே ஒரு சிறு குழந்தைகளையும் தொட்டு ஆசுவதியும் ஐயா. வந்திருக்கும் ஆண்டவரே ஊழியக்கார சகோதரிக்காக ஆண்டவரே, ஊழியக்கார சகோதரனுக்காக ஆண்டவரே, குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய தெய்வீகரம் ஐயா பிள்ளைகளை தாங்கட்டும் மடத்தும் ஆண்டவரே. அதுபோல் இலங்கை தேச ஊழியத்தையும் ஆண்டவரே, அம்மாண்ட ஊழியத்தையும் ஆண்டவரே நீர் ஆசுவதியும் ஐயா. அந்த இடத்துல ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்து வரபடியா நன்றியோடு முத்திக்கிறோம் ஐயா. இந்த 4 ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்து முடித்த கிருபைக்காக நன்றியோடு முத்திக்கிறோம் ஆண்டவரே. ஐயா நீரே பொறுப்படும் ஆசுவதி நடத்தும் வல்ல இயேசு நாமத்தாலே பிதாவே. ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. Praise be to God. Amen. I can see that the young people are getting a little bit restless. Did you understand what the 2 messages was about? Firstly, Pastor Joshua came and he explained to us the love of God. How God truly loves us. His love is never ending. And then Sister Kirva came and taught us about how God would lead us in certain times as young people and as adults. He loves us like a child, but there's a way that we behave with him because he is our master. We listened to some really great teachings today, but I want to start off by asking a question. Sister Kirba in her message mentioned Lamb of God. Who is this Lamb of God? Jesus. Amen. The Lord has many names, but one of his name is Lamb of God. Why is he called Lamb of God? You can tell me. He was crucified for us. Amen. He was a sacrificial lamb that was given up for our sins. Sins that we bore, sins that were going to put us into eternal death. Christ bore the all sacrifice for us. His blood cleansed us that we may live a pure and blemish-free life and that we may enter the kingdom of God. We all know about the events of Passover, when the angel of death was to cross Egypt and kill every firstborn of the Egyptian children. And the Lord commanded the Jewish people, the Israelites, to do one thing, to sacrifice a lamb
and to put the blood of that lamb in all their doorposts. This was said so that they will be identified as the Israelites, and the angel of death will pass by their house. And as Sister Kiruba mentioned in the beginning of her message, when you give your life to Christ, He puts an identification on you. He marks you as His own. When you give your life to Christ, you are identified as the children of God, and the blood of Christ, the blood of the Lamb, is upon you. And you are taken away from this world and marked as His own. This segregation that we have does not mean that we do not have to be part of this world, but it means that Christ has chosen us for a certain purpose in life. For God Himself has said that we are not of this world as of Him. He has compared us to Himself. And coming back to the subject of the Lamb of God, back in the olden times, in the Old Testament period, a lamb would be given up in the temple of God on the altar, such as what we see here, similar to what we see here, as a sacrificial offering, either a guilt offering or a praise offering, such as that. And then the condition God puts on that lamb is it should be blemishless and without defect. Christ Jesus was the perfect lamb because He was without defect. He was without blemish. He was without sin. We read that Christ came into the world as a defectless lamb so that our sins might be put on Him. He was a Lord without sin. He did not know sin, but He took up everything for us. It doesn't go to say that every person who takes baptism or comes to know Christ is without sin and is perfect. We all make mistakes. None of us here can say that we are perfect, that we are without sin. None of us. We all have something in us that makes us sinners. But the assurity of the Lamb of God, the blood that was spilled for us, gives us the assurity that one day, when we truly seek forgiveness from Christ and accept Him to be our righteous Savior, that He will forgive us and that we will enter the kingdom of God, and that we will be part of the multitude that enter the kingdom of heaven on the last day. So once again, I tell you, the Lamb of God is there for you to guide you, and that He is there to help you enter the kingdom of God. He is described as the perfect Lamb, and when He comes to talk about us in the Bible, He mentions us as sheep. We are sheep led by a shepherd. He is the perfect Lamb, but how can we be the perfect sheep within the church? The difference between a lamb and a sheep, many of you might have seen on like farms or on the television. A lamb is very tender, it's very small, it's a baby. It does not bear weight. Its hoof, it does not have the same pressure as a sheep. It's not fat, it's very thin and very small, but whereas a sheep, it's a very gallant animal. Its head is very stiff-necked. If it was to punch you with its hooves, it would damage your internal organs. It has very much strength within himself. A story that Pastor Christian Amma Rajendram often shares within the church is about the different kind of sheep within a church. We see many different kind of sheep, but one of them is a sheep that's always waiting to run away as soon as the gate opens. A sheep that is just watching, when can I get an opportunity to run away from this church? Okay, today, if this person comes and says something about my clothes, I'm not going to come to church anymore. If that man comes and tells me something about my hair, I'm not going to come anymore. We just wait for an opportunity. When can we run away from this? Because this is not for us. Or secondly, we have the sheep that likes to wander. It might come to church. Next week, he might go somewhere else. The other week somewhere, holiday, and then again back to church. But it's never steady in one place. And thirdly, we have the sheep that's always aggressive and ready to fight back. Whatever they say on the stage, I'm not going to accept that. If they tell me to bring my Bible, I'm not going to bring my Bible. Why am I going to bring my Bible? I'm not going to do that. That's not for me. A sheep that's always ready to headbutt whatever is said to them. But we should remember that the shepherd who's guiding the church, before he became a shepherd, he was also a sheep. He went through the same things that you went through as well.
They were also sat in the congregation. They also listened to messages. They also went through probably the same things that I've described above, the different characteristics of a sheep. But what they tell you for your own good. We do not come to harm you. We do not come and tell you these things for our own joy. By telling you these things or helping you and guiding you, we do not gain anything from it, but we just gain the happiness of knowing that you are with Christ. We all know the parable of the lost sheep. Can we read that actually? Matthew chapter 18, verses 12 to 14. The parable of the lost sheep. Does anybody know why that sheep was lost? Why the sheep became lost? The parable of the lost sheep. No, it doesn't mention in the Bible as well. But my interpretation of what that might be is that the sheep may have been one of the 3 sheep we mentioned above. The one that was never obedient within the cattle, within the livestock. It was always a rebellious sheep. And then one day when it got lost, it was looking for its master, but all it realized was it's alone, it doesn't have anything. There's no comfort, there's no food, there's no water, there's no shelter, all alone, lost. Can we please read that loudly? Matthew chapter 18, verses 12 to 14, please. What do you think? If a man owns 100 sheep and one of them wanders away, will he not leave the 99 on the hills and go to look for the one that wandered off? And if he finds it, truly I tell you, he is happier about one sheep than about the 99 that did not wander off. In the same way, your Father in heaven is not willing that any of these little ones should perish. Amen. I'll read that once more. What do you think? If a man owns 100 sheep and one of them wanders away, will he not leave the 99 on the hills and go look for the one that wandered off? And if he finds it, I tell you the truth, he is happy about that one sheep than of the 99 that did not wander off. In the same way, your Father in heaven is not willing that one of you, of these little ones, should be lost. Maybe we are one of those little sheep as well. We like to wander off. But Christ is saying today that He doesn't care what you have done in the past. I may not know what your relationship with God is right now. You may have not prayed in a few months, years, but Christ is saying in whatever position you are, even if you are that rebellious little lamb, He loves you. And then when you choose that you are going to follow Him, and when you come and you find Christ and you accept Him into your heart, more than everybody in this church today, if there is one person here that is willing to change their life for Christ, to accept Him, He is more happy about that than a church full of people. Amen. Christ rejoices, heaven rejoices when one person changes their life. When one person comes to know God, He is more happier than the 99 other sheep that did not wander off. So brothers and sisters, that's what I'm telling you today. Wherever you are with your life in Christ, whatever it might be, or whatever problems or situations you are facing, God is there for you. The Lamb of God is there for you. And He describes Himself as the Lamb of God because He is not a harsh God. He is a harsh God when He needs to be, but in other days He is a comforting God. He's very humble, He's very gentle, and He just wants to show you that He wants to love you with the same love as a gentle sheep, as a gentle lamb. We hear verses that are strong, and we hear them because it's good for us. But in the same way, if you feel that you have no one else to talk to or share your problems with, know that Christ is always there for you. And the minute you change your life around and accept Him, there's nothing greater joy that God can ask from you. There's nothing greater He asks from you other than to search Him, to love Him. Church, we're going to sing a song now, and I'd kindly ask everybody to stand on your feet, to know that God is there for you, that He loves you. The Lamb of God that was the sacrificial lamb for you, He gave everything, and He is worthy.
Church, sing. High and lifted up, Jesus, Son of God, darling of heaven, crucified. Worthy is the Lamb. 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 Seated on the throne. We crown you now with many crowns. You reign victorious, high and lifted up. Jesus, Son of God, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. Can you please keep singing? He is worthy. The Lamb of God is worthy for all praise and worship. He is a true God. He is a loving God. He wants you today to give your life to Him. No matter what situation you are in, God loves you. He is a true and loving God. He is able to change your life, but you need to open up your hearts to Christ. Open up your hearts to Christ. Open your mouths and sing along with this song. Exalt God and know that He is the true God. Worthy is the Lamb, seated on the throne. We crown you now with many crowns. You reign victorious, high and lifted up. Raise your hands, church. Jesus, Son of God, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. Worthy is the Lamb. I'd like to invite Brother Kribaharan to come forward and do the final prayer. Praise the Lord. Amen. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இங்கு நிற்பது நீர்மூலமாகி போவதும் உமது கையில் ஆண்டவரே. இந்த நாளை ஒன்று கூட்டி எங்களுக்கு இந்த நாளை ஒன்று கூட சேர்ந்ததுக்குமா நன்றி ஆண்டவரே. எல்லோரும் இங்கு வந்து சேர்ந்து இந்த பெருந்தொற்று காலத்தில் இந்த இப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்ததுக்கு நன்றி ஆண்டவரே. இதே போல் இன்னும் பல ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து போகவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் இங்கே கூடவும் உதவி செய்ய போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த இராப்போசன வேளையிலே எங்களுக்கு இந்த போசனத்தை அளித்ததற்கு உமக்கு ஆண்டவரே. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் எங்களை இந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்ததுக்கு, எங்களை ஒன்று சேர்த்ததுக்கு நன்றி ஆண்டவரே. நாம் இங்கே நின்று எமது சேவைகளை உமது சேவைகளை நாம் அறிந்து கொள்வதற்கும் உமது பாடுகளை நாம் அறிந்து கொள்வதற்கும் உண்மை அறியாமல் நாம் செய்த பாவங்களை எங்களை மன்னித்து
எங்களை மீண்டும் அழைத்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சு முடிப்போம். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். என் ஆத்துமாவே கண்ணை மூடி போட்டு நாங்கள் சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாட்ட பாடுவோம். சனத்தில் வீட்டிருப்பார் தேவன் இயேசு கிறிஸ்து. துதி கனம் மகிமை எல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் වැඩසිටිනා දෙවිඳු ක්‍රිස්තු ක්‍රිස්තු ප්‍රශංසා මහිමෙල්ල ඔබ හදාන්නෙමි. ආමෙන් ආමෙන් இயேசு கிறிஸ்து அன்பும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென்.